ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதை மனதில் நினைத்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அது நடக்கும் என்று மனதார நம்பு. உன்னுடைய அப்பா நிச்சயமாக அதை நடத்தி தருவேன். என் குழந்தையே, எதற்கும் கலங்காதே. அப்பா, நான் சக்திக்கு மீறி உழைக்கின்றேன், ஆனால் நான் எதிர்பார்க்கும் அந்த நல்ல விஷயம் நடக்காமல் தள்ளி போய்க் கொண்டே இருக்கின்றது என்று புலம்புகின்றாய். என் தங்கமே, நீ என்னுடைய உயிர். நீ எப்போதும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருப்பதால் நீ என் நினைவில் எப்போதுமே இருக்கின்றாய். என் பரிசுத்தமான பக்தையாக இருக்கும் உன்னை காப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. என் தங்கமே, நீ பலரும் பாராட்டும்படி வாழப் போகின்றாய். இனி உன்னுடைய கைகள் ஓங்கப் போகின்றது. இனி உனக்கு நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் மகனே, நான் கூறும் ஆலோசனைகளை கேட்டு நீ நடந்து வருகின்றாய். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உனக்கு இப்போது ஒன்றை கூறுகின்றேன், அதை கவனமாக கேள். உன்னுடைய கஷ்டங்களை, வேதனைகளை எல்லோரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் எல்லோரும் நான் அல்ல. புரிகின்றதா? உன்னை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பதுதான் நம்பிக்கை பலம் என்று நினைக்காதே. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மை இருந்தால் நம்பிக்கை என்பது நிச்சயமாக உன்னிடம் குடிக்கொண்டிருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை மட்டும் எப்படி வசந்தமாக இருக்கும்? கடினமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை விட கவனமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதே சரியாக இருக்கும். ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். உழைப்பை கொடுத்தால்தான் ஊதியம் பெற முடியும். அன்பை கொடுத்தால்தான் உறவை பெற முடியும். கொடுக்காமல் கிடைப்பது எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் வளர முடியாது. கஷ்டங்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னால் ஒரு நொடி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. குழந்தையே, எதை பற்றியும் சிந்திக்காமல் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. விடாமுயற்சியோடு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என்னுடைய பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. உன்னுடைய துயரங்கள், வியாதிகள், கடன்கள் என அனைத்தும் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நல்லதை மட்டுமே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எல்லா இடங்களிலும் அமைதியாக இரு என்று நான் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதே காரணமாக வைத்து உன்னை ஏமாற்ற நினைக்கும் மனிதர்கள் கண்முன்னால் நீ எதிர்த்து பேச தயங்க வேண்டாம் என் தங்கமே. எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள். இல்லையென்றால் உன்னுடைய பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதையே மறந்துவிட்டு எல்லா விஷயத்திற்கும் நீதான் காரணம் என்று சுலபமாக உன்னிடம் பழி சொல்லி விடுவார்கள். உன்மேல் தவறு இல்லாத பட்சத்தில், உன்மேல் எல்லாம் சரியான காரணங்களோடு இருக்கும் பட்சத்தில் அவர்களை எதிர்த்து பேசவும் உன் பக்க நியாயத்தை சொல்லவும் தயங்காதே. அதே நேரத்தில் யாரோ ஒருவர் உனக்கு தவறு செய்துவிட்டார், துரோகம் செய்துவிட்டார் என்றால் அவரை எதிரியாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் எப்போது நீ ஒருவரை எதிரியாக நினைக்கின்றாயோ அப்போதே அவர் மேல் கோப எண்ணங்கள் வரும். அவர்கள் செய்வதை பற்றி நீ யோசித்து வெறுப்படைவாய், வருத்தப்படுவாய், அவர்களுடைய செயல்களை கண்டு ஆதங்கப்படுவாய். இது எதுவுமே உனக்கும் உன்னுடைய உடலிற்கும் மனதிற்கும் நல்லது கிடையாது என் தங்கமே. அதனால் தான் என்ன நடந்தாலும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கின்றேன். நீ எதிரியாக நினைப்பதால் அவருக்கு நல்லது நடக்கின்றதோ கெட்டது நடக்கின்றதோ இல்லையோ, ஆனால் உனக்கு அது நிச்சயம் கெட்டதுதான். யாரையும் எதிரியாக நினைத்து கோபப்படவோ ஆவேசப்படவோ வேண்டாம். அதன் மூலமாக துன்பம் உன்னை தேடி வந்துவிடும். பொறுமையாக அவர்களிடமிருந்து சற்று விலகி நின்றாலே அவர்கள் தானாகவே உன்னுடைய அருமை பெருமையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். இல்லாத போது உன்னை தேடிக்கொண்டும் இருக்கின்ற போது அலட்சியம் செய்து கொண்டும் இருக்கின்ற மனிதர்களின் வாழ்க்கையில் இது இயல்பான ஒன்றுதான். எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய எண்ணங்களானது மற்றவர்களுக்கு
துன்பம் தரும் வகையில் இல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள். நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய மற்றவர்களுடன் பேச்சை வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி நம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும், இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்று உனக்குள் நீ எல்லைகளை வைத்துக் கொண்டால் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் என்றெல்லாமே. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வகுத்துக்கொள். நிச்சயமாக நீ எனக்கு பிடித்த அன்பு குழந்தைதான். அப்படி இருக்கும் போது உனக்கு பிடித்ததை நான் செய்யாமல் விட்டுவிடமாட்டேன். ஒழுக்கத்தோடும் நன்னெறியோடும் நான் சொல்லும் நல்ல பழக்கத்தை கடைபிடித்து வாழும் என் அன்பு குழந்தையான உன்னை உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமாகவும் செல்வ வளத்தோடும் வாழ வைப்பேன் என்றெல்லாமே. நன்றாக யோசித்துப்பார். அவ்வளவு உயரத்தில் பறக்கின்ற ஒரு பறவை எங்கேயாவது பறந்து போய் ஒரு மிகப்பெரிய கிளையில் அமரும். அதுவும் தனியாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கிளையில் அது எவ்வளவு தைரியமாக அமர்கின்றது என்று எப்போதாவது யோசித்து பார்த்தாயா? அந்த பறவைக்கு கீழே விழுந்து விடுவோம் என்கின்ற பயமே கிடையாது. ஏனென்றால் அது அந்த கிளையை நம்பவில்லை. கிளை எப்போது ஒடிந்து விழுந்தாலும் கூட தன்னுடைய சிறகுகளால் நாம் பறந்து விடலாம் என்று தன்னைத்தானே நம்புகின்றது. அதுபோல நீயும் உன்னை நம்பு. எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் நாம் தைரியமாக செய்வோம். ஏதாவது தவறாக நடந்துவிட்டால் நம்முடைய மனதை தைரியமாக தேற்றிக்கொண்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போய்விடலாம். எல்லாவற்றையும் நம்மால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால், உன்னையே நீ தைரியமாக மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அழகாய் அமையும். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக உன்னை வாழ வைக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் அல்லவா? எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே. முடிந்தால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு. நீ வாழ்க்கையில் அடைந்த அவமானங்களை நினைத்து அழ வேண்டாம் என்றெல்லாமே. உன்னுடைய அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமாகவே நீ பெற்ற அவமானங்கள் தான் இருக்கப் போகின்றது. மழை பெய்யும் போது குடையை விரித்தால் தானே அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல ஒரு சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் யோசித்து உருக்கிக் கொள்ளாமல் மனதை விரித்து வை. பறந்து விரிந்த மனதால் எல்லோருக்கும் எல்லோர் மீதும் அன்பை செலுத்து. உன்னையும் உன்னை சுற்றி இருக்கும் இடங்களையும் அப்படியே மனதால் ஏற்றுக்கொண்டால் அந்த விரிந்த மனதிற்கும் பரந்த நல்ல மனப்பான்மை எண்ணத்திற்கும் நான் நிச்சயம் நல்லது செய்வேன். உன்னுடைய தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். இது ஒன்று இருக்கும் இடத்தில் உன்னுடைய பெருமாள் நானும் இருப்பேன் என்றெல்லாமே. நானே உனக்கு துணையாய் இருக்கும் போது வேறெதுவும் உனக்கு வேண்டுமா என்ன? நான் உனக்குள் வர வேண்டுமானால் நீ தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும். இந்த உலக எண்ணிக்கையில் ஒரு மனிதனாக நீ இருப்பதை விட இந்த உலகமே போற்றக்கூடிய சிறப்பான ஒருவனாக